ஹாய் ஹாய்ஸ் எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ ஒரு மாதிரி பேசுகிறேன்னு கேட்காதீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இத்தனை நாள் வீடியோ போடல. ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கலை ப்ரோன்னு ஒருத்தர் இது ஒரு ரூம் மேட்ச் கூப்பிட்ருக்காரு. ஸோ போகலாமா? ஓகே ஓகே கைஸ், லெட்ஸ் கோ கெட் டு த கேம் ப்ளே வீடியோ. ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ வந்தாச்சு. என்னென்னலாம் நடக்க போகுது தெரில கைஸ். நான் இது விளாண்டுக்கிட்டே தான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அதனால் எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, உங்களுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ அங்கிட்டு வந்து அடித்தாங்க, இங்கிட்டு வந்து அடித்தாங்கன்னு சொல்லாமல் உண்மையாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த இதுக்காண்டியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க நண்பா, நாம் ஒரு நாள் பிக் யூடியூபர் ஆகலாம். ஸோ உங்கள் கையில் தான் நண்பா என்னுடைய இது யூடியூபர் வாழ்க்கையே இருக்குது. ஸோ நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இது என்னோடய சேனல் மட்டும் கிடையாது நண்பா, இது உங்களோட சேனலும் தான். நம்மளோட சேனல் கைஸ், நம்மளோட சேனல். என்னோடய சேனலும் கிடையாது, உங்களோட சேனலும் கிடையாது, நம்மளோட சேனல். ஓகே கைஸ், அவர் இது டுப்பு டுப்பு கண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஒன் பஞ்ச் மேன். நான் வேறு கன் ஸ்கின்னுக்கு பவர் இஷ்டம் நண்பா. இந்த பவர்லாம் எப்படி எடுக்கிறேன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் டெசர்டிக்கலில் வந்து சூப்பராக ஆடுவேன் நண்பா. என்னன்னு தெரில, இந்த பவர் வச்சதுனால எனக்கு ஆடவே வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் தான் இந்த பவர்லாம் எப்படி அன்லாக் பண்ண என்ன தம்ப்நெயிலா? வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. எங்களோல் இருக்கு இன்னும் கைஸ். எங்க போடிக்க ப்ரோ? உள்ள இருக்காரா இல்லை வெளியே போயிட்டுருக்காரா? கீழே வரேன் நண்பா, வரேன் நண்பா. கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே எஸ் ப்ரோன்னு ஒரே ஒரு கமெண்ட் போட்டுட்டு ஒரு ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்ருங்க, நான் அதுக்கு லைக் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சோமா ஜெயிக்கலான்னு பார்க்க நினைக்கிறவங்க சுப்புச்சிக்கு ரைடு பண்ணுங்க நண்பா, சுப்புச்சிக்கு ரைடு கைஸ். அப்புறம் என்ன அடிக்கலாமா? ட்ரை பண்ணுறேன். ஓ ஜோன் பாயிண்ட் பிடிக்கணும் நண்பா. ஓடுங்க கிளை. வின் ஆயிட்டோம் கைஸ். ஒரு ரவுண்டு வின் ஆயிட்டோம்னு சொல்லி நம்ம தலகணத்தில் ஆடக்கூடாது எப்போவுமே. நான் எனக்கு மட்டும் சொல்லிக்கல, உங்களுக்கும் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம எப்போ தலகணத்தில் ஆட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையே ஃபெயிலர் ஆகிடும். ஸோ நீங்களும் இதை ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் ஒரு யூடியூபர், சின்ன யூடியூபராக நான் என் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு இது மாதிரி என்னமோன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க, நம்ம வீடியோவில் ஏதாவது குறை தெரியுறவங்க குறையையும் பிடிச்சிருக்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு அந்த குறைய எனக்கு என்ன பண்ணணும் அந்த குறைய பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி இது பண்ணுங்கள். நான் வந்து அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் என்னென்னு பார்த்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆல்ரெடி ஒரு ப்ரோ எடிட் இம்ப்ரூவ் பண்ண தம்பின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கேப்கட்லேயோ இதுலேயோ எடிட் பண்ணல நண்பா. ஸோ என்னோடய எடிட்டிங் ஆப் சொல்லிடுறேன், இன்ஷாட் நண்பா. ஸோ யாருக்கெல்லாம் இன்ஷாட் பிடிக்குமோ மறக்காமல் இது பண்ணிடுங்க.
இன்ஷாட்லேயும் நிறைய எடிட்டர்ஸ்லாம் இருப்பீங்க வீடியோ பார்க்குறவங்க. அவங்களும் இன்ஷாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு என் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா இதில் தரேன், என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என் இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ ஓவராக பேசாமல் கேம் பிளேக்குள்ளே போயிடலாமா? ஓகே, பாருங்கள், நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா வாய்ஸ் போடாமல் இருந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் நண்பா. வாய்ஸ் இல்லாமல் போணுச்சுன்னா எனக்கு பிடிக்காது, சத்தியமாக பிடிக்காது. ஏன்னா என் வாய்ஸோடு போட்டால் தான் எனக்கு ஒரு மதிப்புன்னு ஒன்று வரும்லாம் நான் போடல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போட தான் கைஸ் பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு எல்லோரும் மாதிரியும் வாய்ஸோட போடாமல் இந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் வாய்ஸோடு போட்டப்போ நிறைய வியூஸ்லாம் வராமல் போச்சு. ஸோ அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்குன்னு இருக்கிறவங்க எனக்கு எப்போவுமே இருப்பாங்க, எனக்குன்னு இல்லாதவங்க என்னோடய எடிட்டர்ஸு எல்லாம் என்னை சொல்லிட்டு போட்டோம். அதுக்கடுத்து நண்பா எனக்கு ஒன்று புரியல. எல்லாம் நான் விளாட்ற கேம் பிளே பற்றி ஒரு அண்ணா என்னை ஹேக்கர்னாங்க. ஸோ நான் அதை கூட நான் எதுவும் சொல்லலை. அதுக்கடுத்து நான் ஒவ்வொரு நாள் என்னோடய ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் நான் பேசும்போது ஹேக்கர் பேனலு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்றாங்க. இது இல்லை, ஒருத்தன் நல்லா விளாண்டா அவனை பேனல்னு சொல்லுவாங்க, ஹேக்கர்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லணுமா கேட்குறேன். எனக்கும் ஆட தெரிஞ்ச அளவு தான் கைஸ் ஆடு. அது ஒரு டைமு அவர் கூட இதில் ரூம் மேட்ச் போனேன் நண்பா, 1v1. ஓகே, அந்த 1v1 பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன், AWM மேட்ச்சு. ஓகே, அதில் நிறைய ஹெட்ஷாட்லாம் அடித்தேன். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அழகு சிம்பிள் போடுறாரு. ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்ல, நான் அந்த ஹெட்ஷாட்லாம் பார்த்து இவன் பேனல் யூஸ் பண்ணுறான்டா, எய்ம் பாட் யூஸ் பண்ணுறான்டா அப்படின்னாரு. சரி, நான் அதை கூட விட்டுக்கல, நான் என் கேம் பிளே நல்லா இருக்கு போல் அப்படின்னு நான் விட்டுட்டேன். எனக்கு அது கூட பிரச்சனையே தெரியல. ஸோ அதுக்கடுத்து போக போக என்னை அந்த பேரை வச்சே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேனலு, இது ஹேக்கரு, அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா சரியான வெறி. சரி, நான் திரும்பி 1v1 வரீங்களான்னு கேட்டேன். பாட்டு உங்களெலாம் 1v1 வர முடியாது, பயப்படுறாங்க. இல்லை, நானும் வர சொன்னேன், என் புரியல. அவங்க என்ன ஹேக்கர்னாங்க. அப்போ என்னோடய ஃபேஸ் கேமோடையே நான் காமிக்கிறேன்னா, எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் நான் உங்களை காமிக்கிறேன்னா ஆடி அப்படின்னா, சேர்றா பாட்டு வாடா ஆடி காமிடா அப்படின்னாங்க. இப்போ நான் என் கதையே சொல்லிட்டுருக்கேன்ல, யாரும் என்னை எதுவும் நினச்சிக்க வேணாம். ஸோ நான் சொல்லக்கூடாதான், நானாக தான் வச்சுக்கணும். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக என்னோடய ஃபேமிலியாக உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கணும்னு நினச்சேன், தெரிவிச்சிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு அளவு இருக்குது, ஓரளவு நல்லா இருக்குது. ஏன்னா எனக்குன்னு இருக்கிறவங்க நீங்கள், உங்கள்கிட்ட நான் என்னோடய விஷயம்லாம் ஷேர் பண்ணாமல் யாருக்கு ஷேர் பண்ணுவா? ஓகே, சொல்லிட்டேன். ஓடி காய்ஸ் பறக்க விட்றாரு. ஓகே, கைஸ் எனக்கு என்கிட்ட இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிருச்சு கைஸ். நான் வால் போடாமல் ஆடுறேன், அதுதான் என் பிரச்சனை. எனக்கு ஓ ஓ ஓ கைஸ், நான் மிடி போட்டிருக்கணும் நண்பா, என் பெரிய மிஸ்டேக். நல்லா ஆடுறீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நல்லா ஆடுறீங்க. எனக்கு தான் ஆட தெரியல கைஸ். நான் வாய்ஸ் கொடுத்து போடுறேன்ல, இது எனக்கு என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது கன்ஃபார்ம் எல்லாம் இயல்பாக இருக்குன்னு அனுப்பிச்சி விடுவீங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த ஜிகே எப்படி பேசுவான், இல்லை இப்போ இருக்கிற ஜிகே எப்படி பேசுகிறான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே அடல்ட்டு மாதிரி இருக்கா, இல்லை எந்த மாதிரி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணுவேன். ஓகே ஓகே, ரொம்ப நேரம் இது மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பண்ணியாக பேசுவோம்மா, பண்ணியா டேடோன் இங்கே. இப்போ இவர் என்ன அடித்ததுக்குன்னு அடிச்சிருப்பேன்னு நினைப்பீங்க, ஆனால் அடிக்கல, அடி தான் அவங்கள, அது ஒரு பெரிய விஷயம். அடி 3 ரவுண்டு தொடர்ந்து வந்துட்டாருங்களா, அடி சரியான அடி, க்ளோஸ் அப்பில் சரியான அடி. சூப்பர் ப்ரோ, நல்லா ஆடுறீங்க.
ஓகே கைஸ், தம்ப்நெயில் எடுத்துட்டு இருந்தேன், அதனால தான் ஒன்றும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஓட்டு கைஸ், தெறிக்கு விட்றாருங்க, மண்டைய பொழக்கிறாருங்க. அவர் டபுள் பார்ல நான் ஒரு டைம் தான் அடித்தார், அதுக்குமே அடிக்கலை. ஓகே, டெசர்ட்டு கீழே எடுத்துகிட்டு போய் வீர வேலை பண்ணுறேன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏசி எடுத்துக்கலாம். என்ன அடி வாங்க போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரில. யூ மாமா கைஸ் 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 வரப்போ வால் போட்டுறியா? இந்த டக்குனு கைஸ் 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 பதட்டத்தில் ஆட மாட்டேனி, நானும் ஆட மாட்டேனி, நானும் ஆட மாட்டேனி. டேடான் டுன். ஓகே கைஸ், நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே வர சொல்லலாம் வர கைஸ். நான் ஓப்பனில் போகிறேங்க, என் தப்புங்க இது. சத்தியமாக என்னோட மிகப்பெரிய தப்பான இந்த வேர்ல்டில் ஃப்ரீ ஃபயர். கலை ப்ரோ, நீங்கள் கன்ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் இது பண்ணுங்கள், இது கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து அதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்றேன். ஆமாம், நான் எதுக்கு ஏசிட்டு எடுத்தேன்? சரி, என்னமோ ஒன்று எடுத்தாச்சு. சரியான க்ளோஸ் படி கைஸ். அப்புறம் நான் தேவையில்லாத இடத்துல நானே ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பேன், யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்காண்டி 12 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவர் ரியாக்ஷனையும் லாஸ்ட்டில் பார்த்து. ஓகே, எங்கிட்டு வராரு தெரியல. ஓட்டு ப்ரோ, நீங்கள் என்கிட்ட சரி அடுங்க அடுங்க. பாய் 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 அடிச்சு விட்றாரு இவரு. இந்த மாதிரி குளால் படம் போனாதான் புடனே கழட்டி கொடுத்து விடுறாரு. கைஸ், மேலே என்ன புகை பறக்குது? ஆவியா? ஐயோ யோகி. ப்ரோ கைஸ் 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 அவரு கீழே அடிச்சு விட்டாரு இவரு. நீலாம் மனுஷனே? ஐயோ ப்ரோ, எடுத்து விடு ப்ரோ. கைஸ் 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 அடிச்சு விட்டாரு எடுத்து விட்டாரு. சத்தியமா பொழக்கிறாரு, முடியல. உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா பொழக்கிறாரு, முடியல கைஸ். இந்த வீடியோ நான் 15 நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன், என்னை நம்பாதீங்க யாரும். ஓகே, நான் கொஞ்சம் அப்படிதான் கோளாறு. ஓகே கைஸ், அவரு வால் எடுக்கல ப்ரோ, வால் எடுக்கல ப்ரோ. ப்ரோ வால் கொடு ப்ரோ, வால் கொடு ப்ரோ, வால் கொடு ப்ரோ. நம்ம குடும்பத்துக்காக வேலையா பார்த்து மச்சான் ப்ரோ, விடு ப்ரோ. இந்த ஷாட்டுக்கெல்லாம் மறக்காம லைக் பண்ணிருக்கேன். ஓகே, அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இல்லைங்க, இன்வைட் பண்ணலாம்.
ஏய் நீ வராதே ஹவரிங்க கைஸ் வரமாட்டேங்கிறாரு என்னாச்சு கைஸ் அவர் ஆஃப்லைன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நண்பா தெரியலையே சரி அவ்வளோதான் கைஸ் பொழுது முடிஞ்சு வீடியோ முடிஞ்சு டாடா குட் பை